வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமியின் பூரண அருள் கிடைக்க நம்மளோட கஷ்டங்கள், துன்பங்கள், கண் திருஷ்டிகள், மன கஷ்டங்கள் இது அனைத்தும் தீர நமக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஹோமங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோமம் அப்படின்னு பார்த்தோம்னா கணபதி ஹோமம் மட்டும்தான். ஆனால் மற்ற ஹோமங்கள் பொதுவாக ஆலயங்களில் நடத்தப்படுது. அப்படி அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டில் ஹோமம் செய்கிறதுக்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. வீட்டில் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏற்றும்போது அதிலிருந்து வரக்கூடிய புகையின் வாசம் ஹோமத்திலிருந்து வரக்கூடிய வாசத்திற்கு நிகரானதாக இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சகவ்ய விளக்கு எதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பசுலேருந்து கிடைக்கக்கூடிய பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இந்த 5 பொருட்கள்லேருந்து தான் செய்யப்படுது. 30 கோடி தேவர்களும் குடியிருக்கக்கூடிய பசுமாட்டில் பால், நெய், தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்யறதா கருதப்படுது. இந்த பஞ்சகவ்ய விளக்கை அரச இலை இல்லை செம்பருத்தி இலை இல்லை வாழை இலை அல்லது வெற்றிலை இதில் ஏதாவது ஒரு இலை மேலே தான் வைக்கணும். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். சாதாரணமாகவே நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றது செல்வத்தை பெருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. பஞ்சகவ்ய விளக்கில் விளக்கின் திரி எரிந்த பின்பு விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். இதுதான் அதில் விசேஷமே. விளக்கை எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பல் தெய்வீக விபூதிக்கு சமமானதாக கருதப்படுது. இந்த திருநீரை நீங்கள் பூசிக்கிறதுனால பல நன்மைகள் ஏற்படும். சரி, எப்படி ஏற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னைக்கு ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாமா? பஞ்சகவ்ய விளக்கை நீங்கள் கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களில் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஏற்றுறதுனால பூஜை, லக்ஷ்மி நாராயண பூஜை செய்ததற்கும் ஹோமம் நடத்துனதுக்கு சமமாக கருதப்படுது. வீட்டில் கன்றுடன் கூடிய பசுவின் படமோ இல்லை கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரி, இப்போ ஏற்றியாச்சு, என்னென்னைக்கு ஏற்றணுன்னு பார்த்தாச்சு. இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிடும். நேர்மறை ஆற்றல் நிரம்பி லக்ஷ்மி கடாட்சம் நிறையும். உங்களோட கடன் பிரச்சனையாகவும் குறைஞ்சி வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கும். கண் திருஷ்டி, நோய் தொந்தரவு, சுவாச கோளாறு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. சகல சௌபாக்கியங்களும் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு அருளுவாங்க. பஞ்சகவ்ய விளக்கு எப்போ ஏற்றலாம், என்னைக்கு ஏற்றணும், எப்படி ஏற்றணுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக அருளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.